இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி, நீங்க என்ன ரெடி ஆகாம இருக்கீங்க? கிளம்புங்க, போலாம். ஆதி, நம்ம 2 பேரோட ஃபங்க்ஷன், அதுக்கு நாம பர்ச்சேஸ்க்கு போறோம். பாரதி எதுக்கு கூப்பிடுறீங்க? அவங்க வீட்லயே இருக்கட்டும், நம்ம கிளம்பலாம். ஆதி, அதுவும் சரிதான். எல்லாரும் கிளம்பலாம். சரி, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க பாட்டி. எனக்கு வெளியே ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வந்தேன். சரிப்பா, வரேன். போலாமா? வீட்டை பார்த்து பார்த்து பாட்டி. வாங்க பாட்டி. பாரதி, நாளைக்கு எனக்கும் அதுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. சீக்கிரமா கல்யாண டேட்டும் ஃபிக்ஸ் ஆயிரும். அதனால உன்னால எங்களை எதுவுமே பண்ண முடியாது. மித்ரா, இந்த பூனை இருக்கு தெரியுமா? பூனை மியாவ் மியாவ்னு சொல்லிட்டு இந்த காலையே சுத்தி சுத்தி வருமே, அந்த பூனை தன்னோட கண்ணை இருக்க மூடிக்கிட்டு இந்த உலகமே இருட்டு நினைச்சுக்குமா. நீ பேசுறதும் அப்படிதான் இருக்கு. ஏய் பாரதி, யார பார்த்து பூனைன்னு சொல்ற? மித்ரா, இப்படி கை நீட்டி பேசுறதுனால நீ பெரிய ஆள்னு அர்த்தம் கிடையாது. இப்போ இந்த நிமிஷம் உங்க 4 பேர் குடுமியும் இந்த பாரதியோட கையில இருக்கு. உன்னால நீ நினைச்ச மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போயிடல. நான் உனக்கு ஒரு சூப்பர் ஆஃபர் கொடுக்கறேன். இந்த நிமிஷமே இந்த நிச்சயதார்த்தம், கல்யாணம் இதெல்லாம் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு டீசென்ட்டா ஆதி லைஃப்ல இருந்து ஒதுங்கி போயிடு. நானும் போனா போதுன்னு உன்னை மன்னிச்சு விட்டுடுறேன். அதை விட்டுட்டு ஒரு ஆட்டம் ஆடணும்னு நினைச்ச அப்புறம் இந்த பாரதியோட ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். நீ முன்னாடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் என்னோட அடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதையும் மீறி இல்ல நான் அப்படிதான் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் இந்த பாரதி பண்ண போற சம்பவம் ரொம்ப பெருசா இருக்கும். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். பாரதி, உன்கிட்ட அந்த எரிஞ்சு போன லேப்டாப்ல இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் வச்சுட்டுதான் நீ இப்படி எல்லாம் பேசுறன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நீ சொன்னதும் ஐயோ பயமா இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுக்கு நான் ஒன்னும் பாரதி இல்ல, மித்ரா. உன் கண்ணு முன்னாடியே ஆதி என் கையில நிச்சயதார்த்த மோதிரத்தை போடுவாரு. நிச்சயதார்த்தமும் நடக்கும். மித்ரா, உனக்கு எவ்ளோ சொன்னாலும் இந்த பகல் கனவு காண்றத மட்டும் நீ விடவே மாட்டேங்கிற. ஆதி உன் கையில மோதிரம் போட போறதும் இல்ல, இந்த நிச்சயதார்த்தமும் நடக்க போறதில்ல. வேணும்னா பாக்குறியா? பாக்கலாம் பாரதி.